وَيُرِيكُمْ آيَاتِهِ فَأَيَّ آيَاتِ اللَّهِ تُنْكِرُونَ. அறிவும் இதன் உட்பிரிவுதான் அணுக்களை பற்றிய பாடமாகும். அணு என்பது ஒரு பொருளின் மிக மிக சிறிய துகளாகும். இந்த பிரபஞ்சத்தில் நாம் காணும் உணரும் எந்த பொருளாகட்டும், திரவமாகட்டும், திடப்பொருளாகட்டும் அல்லது வாயுவாகட்டும் எல்லாம் அணு என்ற மிக மிகச் சிறிய ஒன்று கூட்டு சேர்வதால் உருவானவையே. அதன் அளவை கூற வேண்டுமென்றால் ஒரு குண்டூசியின் தலை உருவாக பல கோடிக்கணக்கான அணுக்கள் வேண்டும். நமது முடியை விட மில்லியன் சதவீதம் சிறியதே அணுவாகும். நுண்ணோக்கியின் உதவியுடன், அதாவது மைக்ரோஸ்கோப்பின் உதவியுடன் பார்க்கும்போது ஒரு புள்ளியில் 10 பில்லியன் அணுக்கள் இருக்கும். அல்லது 100 மில்லியன் அணுக்களை வரிசையாக நிறுத்துவதனால் 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அணுவின் விட்டம் ஏறக்குறைய 0.1 முதல் 0.5 நானோமீட்டர் ஆகும். இவ்வளவு சிறிய அணுவின் உள்ளே அப்படி என்ன இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், சிறியதுதான். ஆனால் இந்த அற்புதமான அணுவின் உள்ளே ஆச்சரியம் தரக்கூடிய சிக்கலான அமைப்பு உள்ளது. ஒவ்வொரு அணுவின் உள்ளேயும் அதன் மையத்தில் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை கொண்ட நியூக்ளியஸ் எனப்படும் கரு இருக்கும். மேலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அந்த கருவை சுற்றி அதன் சுற்றுப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுழன்று கொண்டிருக்கும். அந்த கருவின் விட்டம் ஒரு அணுவின் அளவை விட 10,000 மடங்கு சிறியது. புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால், ஒரு கால்பந்து அரங்கத்தின் அளவை ஒரு அணுவாக கற்பனை செய்தால் ஒரு சிறிய மார்பிள் கல்லை அதன் கருவாகவும் மீதமுள்ளதை அதன் வெற்றிடமாகவும் கருத வேண்டும். இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஒரு அணுவின் 99.5% எடையை நியூக்ளியஸ் எனப்படும் கருதான் ஆக்கிரமித்துள்ளது. அது மட்டுமல்ல, பார்ட்டிகல் பிசிக்ஸ் ரிசர்ச் எனப்படும் துகள் இயற்பியல் ஆராய்ச்சி மையம் புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்கள் கூட குவார்க்ஸ் எனும் துணை துகள்களை தன்னகத்தே கொண்டுள்ளது என்று சொல்கின்றது. ஒரு குவார்க்கின் அளவு கூட நம்மை வியக்க வைக்கின்றது. அதன் அளவு 10⁻⁻15 மில்லிமீட்டர் ஆகும். இந்த அணு என்பதே மிகச்சிறிய பொருள் என்றும் இது யாராலும் பிளக்க முடியாது என்ற தத்துவத்தை 23 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் கூறியவர் டெமோகிரிட்டஸ் என்ற கிரேக்க அறிஞர். அரபுலகிலும் சரி, உலகின் மற்ற பாகங்களிலும் சரி, இந்த கொள்கையையே பல நூற்றாண்டுகளாக நம்பப்பட்டு வந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை அணு என்பது மிகச்சிறிய, பிரிக்க முடியாத மற்றும் அழிக்க முடியாத துகள் என்று மக்கள் நம்பி வந்தனர். இருந்த போதிலும் நவீன அறிவியல் உண்மைகள் இக்கருத்தை மறுத்துவிட்டது. ஆனால் அறிவியலின் பல்வேறு துறைகளில் முன்னேற்றம் கண்ட இக்காலத்து விஞ்ஞான உலகம் ஒரு அணுவை எலக்ட்ரான்கள், புரோட்டான்கள், நியூட்ரான்கள் என பிரிக்க முடியும் என்று நிரூபித்துவிட்டனர். அணு என்பதற்கு அரபியில் ஜர்ரா என்று அழைக்கப்படுகிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே இறைவனால் அருளப்பட்ட அருள்மறை திருக்குரானில் இந்த அணுவை விட சிறிய பொருட்களும் உண்டு என்று கூறிய பின் இது நமக்கு எல்லோருக்கும் ஆச்சரியமளிக்காதா என்ன? ஆம், திருக்குரான் இந்த உண்மையையும் கூறியிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், எனினும் நிராகரிப்பவர்கள் நியாய தீர்ப்பிற்குரிய அவ்வேளை நமக்கு வராது என்று கூறுகிறார்கள். அப்படியல்ல, என் இறைவன் மீது சத்தியமாக, நிச்சயமாக அது உங்களிடம் வந்தே தீரும். அவன் மறைவானவற்றையும் அறிந்தவன். வானங்களிலோ பூமியிலோ ஓர் அணு அளவும் அவனை விட்டு மறையாது. இன்னும் அதைவிட சிறியதோ இன்னும் பெரியதோ ஆயினும் தெளிவான லௌஹுல் மஃபூல் ஏட்டில் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்று கூறுகிறாக. இவ்வசனத்தில் அணுவை விட சிறியதோ அல்லது பெரியதோ என்று குறிப்பிட்டிருப்பதன் மூலம் அணுவை விட சிறிய பொருட்களும் உண்டு என்பதை 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே திருமறை கூறியிருப்பதை நாம் அறியலாம். நீங்கள் நிச்சயம் ஆச்சரியப்படுவீர்கள். ஆட்டமை சுற்றி கொண்டிருக்கும் எலக்ட்ரானின் வேகத்தை பற்றி அறிந்தால். ஒரு நொடிக்கு சுமார் 2200 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது எலக்ட்ரான். ஒளியின் வேகத்தில் இருந்து இந்த வேகம் 1% தான் குறைவு. இருப்பினும் இந்த வேகம் நம் பூமியை வெறும் 18 நொடிகளில் சுற்றி முடிக்கும் அளவுக்கு அளப்பெரியது. அல்லாஹு அக்பர். ஒரு நிமிடம் இந்த பிரபஞ்சத்தை சிந்தித்து பாருங்கள். இந்த முழு பிரபஞ்சமும் சிக்கலான அமைப்பு கொண்ட அணுக்களால் ஆனது. எலக்ட்ரான்களின் வேகத்தின் மூலம் அல்லது நியூக்ளியஸ் எனப்படும் கருவின் எடையின் மூலம் அல்லது கரு மற்றும் எலக்ட்ரான்களுக்கு இடையிலான தூரத்தின் மூலம்
அணுவில் ஒரு சிறிய மாற்றம் ஏற்பட்டால் கூட இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் சிதறிவிடும். அது அணுவாக இருக்கலாம், நட்சத்திரங்களாக இருக்கலாம், கோள்களாக இருக்கலாம், அல்லது உன் தேநீர் கோப்பையாக கூட இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஒட்டுமொத்தமும் சிதறிவிடும் என்பதே உண்மை. அதனால்தான் சொல்கிறோம், இந்த வியக்க வைக்கும் கட்டமைப்புக்கு பின்னால் நிச்சயம் ஒரு வடிவமைப்பாளர் இருந்தே ஆக வேண்டும். அவர்தான் ஒரு விதிகளை அதற்குள் வைத்து செம்மையாக இயக்க முடியும். நிச்சயமாக அந்த விதிகள் தற்செயலாக ஒருபோதும் வர முடியாது என்பதே